ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகின்ற நேரம் வந்து விட்டது. உன்னுடைய பொறுமைக்கான பரிசாக, பக்திக்கான பரிசாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் உடனுக்குடன் நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். இன்று இரவோடு இரவாக உன்னுடைய கஷ்டங்கள் ஒட்டு மொத்தத்தையும் நான் முடித்து வைக்க விரும்புகின்றேன். நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷம் உன் அருகில் வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் அத்தனை முறையும் உன்னை அதிலிருந்து மீள வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை துன்பங்கள் உன்னை வாழ்வில் வந்து சூழ்ந்தாலும் அத்தனைக்கும் பதிலை கொடுத்து வழி அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதின் கவலைகளை எல்லாம் என்னிடம் மொத்தமாக கொட்டி முறையிட்டு அழுது தீர்த்து விடு. அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கின்றேன். தினம் தினம் அதையே நினைத்து நினைத்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வருத்தத்திற்கே உன் மனத்திற்குள் இடமில்லாத அளவிற்கு ஒட்டு மொத்தத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. உன்னுடைய மனதை நீ லேசாக வைத்துக்கொள், அமைதியாக வைத்துக்கொள். என் நேரமும் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என்று நீ முழுமையாக நம்பினால் இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயா? உன் வாழ்க்கையை பற்றி பயப்பட்டு கொண்டிருப்பாயா? காலத்தில் நடக்க வேண்டியது எல்லாம் மிகவும் அற்புதமாகவும் சிறப்பானதாகவும் நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயரத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். முன்னேற்றம் பாதையில்தான் உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்தபடி இருக்கின்றது. மெதுவாக சென்றாலும் வெற்றியின் பயணம்தான் உன்னுடைய பயணம். வெற்றியின் பாதையில்தான் நீ நுழைந்து பயணித்தபடி இருக்கின்றாய். அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம். என்னுடைய கண்காணிப்பிலும் கவனிப்பிலும் அக்கறையிலும் அரவணைப்பிலும் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க உன் வாழ்க்கையின் மீதோ என் மீதோ எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். உன்னுடைய நற்வினைகளின் பலன்களும் உனக்கு இருக்கின்றது அல்லவா? தீய கர்மாக்களின் பல நாள் இத்தனை நாள் சோதனைகளை அனுபவித்தாய். நல்ல கர்மாக்களின் பல நாள் இனி நீ சந்தோஷத்தையும் அனுபவிப்பாய். உன்னை வேண்டுமென்றே சீண்டி வம்பிழுப்பவர்களிடம் வீண் விதண்டாவாதமும் விவாதமும் செய்து கொண்டிருப்பதையெல்லாம் நிறுத்திவிடு. அமைதியாகிவிடு. அந்த இடத்தில் நீ எதற்காக அமைதியாய் இருக்கின்றாய் என்று தெரியாமலேயே அவர்கள் குழம்பி விடுவார்கள். ஏதோ மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருப்பது போல உன்னுடைய முகபாவத்தை நீ அமைதியாக்கிக்கொள். அமைதி பல விஷயங்களை பேசக்கூடியது. மௌனமானது பல விஷயங்களை சுலபமாக பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடியது. உன்னிடம் நீ அமைதியையும் மௌனத்தையும் வைத்துக்கொள். அதுதான் பிறரை அச்சுறுத்தும். வெளிப்படையாக அனைவரிடமும் இருந்து கொண்டால் அது உன் மீதான மதிப்பை சில சமயங்களில் குறைத்தும் விடுகின்றது. கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டுமானால் சற்றே நீ அமைதியாக இருக்க பழகிக்கொள். விதண்டாவாதமும் வீண் விவாதமும் வேண்டாம். உன்னோடு நான் துணை இருக்கின்றேன். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்வதை சற்று பின்பற்றி நடந்தால் உன் வாழ்க்கை நலமானதாக மாறும். நல்லதே நடக்கும்.